இப்ப இங்க வந்திருக்கோம்? உனக்கு இருக்கிற சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக. எனக்கு என்ன டவுட் இருக்கு? இல்ல, அன்னைக்கு அந்த மகாதேவி அம்மா வந்து செல் ட்ரீட்மெண்ட் விஷயமா உன்னையும் என்னையும் செக் பண்ணிக்க சொன்னாங்கல்ல? ஆமா, அதான் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு சொல்லிட்டேனே. சொல்லிட்டேன், ஆனா மனப்பூர்வமா சொல்லல. மனப்பூர்வமா சொல்றதுக்கு எப்படிங்க மனசு வரும்? நீங்க பண்ண காரியங்கள் அப்படியா இருந்தது? என்ன அப்படிப்பட்ட காரியங்கள் பண்ண? லேண்ட் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குனீங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாத்திட்டீங்க. நான் ஏதோ நாளைக்கே சாக போற மாதிரி. கவியா, என் கூட குடும்பம் நடத்தின இந்த 4 வருஷத்துல என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க இல்லவே இல்ல. ஒருவேளை நான் தான் சரியா புரிஞ்சுக்கலையா, இல்ல நீங்க மாறிட்டீங்களான்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கேன், தெரியுமா? நான் என்ன பிசினஸ் பண்றேன் காவியா? ஐயோ, என்ன காவியா? இதுதான் உங்க ப்ராப்ளமே. ஏன் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? என் கேள்விக்கு நீ பதில் சொன்னா உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நான் என்ன பிசினஸ் பண்றேன்? எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஹோல்சேல்ல வாங்கி சப்ளை பண்றீங்க. பெரிய ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த பிசினஸ் ஒரு ஷிப்மெண்ட் லேட் ஆனதுனால மிகப்பெரிய லாஸை கிரியேட் பண்ணிடுச்சு. அது தெரியுமா உனக்கு? ஆபீஸ்க்கு போறேன்னு போறீங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கூட எங்க டிஸ்கஸ் பண்றீங்க? ஆம்பளைங்களுக்கு வெளியில 1000 டென்ஷன் இருக்கு. அதையெல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஏன் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தணும் தான் சொல்லல. லாபம் வர விஷயத்த சொல்ற நீங்க நஷ்டம் வரும்போது அதை சொல்லும் தானே? நான் படிச்சவ தானே, புரிஞ்சுக்க மாட்டேனா? இப்ப நாம எவ்வளவு லாஸ் ஆயிருக்கோம்? மொத்தம் 29 லட்சம் லாஸா? கீழே இன்னொரு பேங்க் பேப்பர் இருக்கு, அது ஒரு 17 lakhs. அம்மாடி, டோட்டல் 46 லட்சம் லாஸ்ல இருக்கீங்களா? ஆமா. எப்படிங்க இதெல்லாம் ஈடுகட்ட போறோம்? தெரியல. தெரியலன்னா பணம் கொடுத்தவங்க சும்மா இருப்பாங்களா? பேங்க்ல பேசி சமாளிச்சிருக்கேன். பிரைவேட் பார்ட்டிக்கு கேரண்டி கொடுத்து தான் நேற்று உங்கள்கிட்ட சைன் வாங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கேன். சாரிங்க, நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. இவ்ளோ டென்ஷனை வச்சுக்கிட்டு எப்படிங்க வீட்ல நார்மலா இருந்தீங்க? நானா இருந்தா பிபி ரைஸ் ஆகி இந்நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பேன். இதைத்தான் என் ஃப்ரெண்டு சொல்லி இந்த ப்ராப்ளம்லாம் தீர்றதுக்கு இந்த மேடத்துக்கிட்ட பேச சொன்னான். அப்படின்னா புரியல. இதெல்லாம் நமக்கு வேணுமாங்க? பணத்துக்காக நம்ம எதையாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும். வாடா. கவியா, இவன் தான் ஜமால். வணக்கம். வணக்கம் மேடம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா, 10 நிமிஷம் ஆச்சு. பைக் நிக்குது, உன் கார் எங்க? ஆமா, சர்வீஸ் விட்டுருக்கேன். அண்ணா நகர்ல ஃபைனான்சர் பாலு வீட்டில் உன் வண்டி நிக்குது, அதான் சர்வீஸ் சென்டரா? பாத்தியா? ஆமா. என்னங்க, அவங்க ஏன் காரை கொண்டு போனாங்க? கொடுக்க வேண்டிய பணத்துக்கு எதையாவது ஒன்றத்தை தூக்கிட்டு போய்த்தானே ஆகணும். இப்போ வண்டியை தூக்கிட்டான், என்ன பண்றது? கார் இல்லாம என்னடா பண்ண போற? அதான் காவியோட பைக் இருக்குல்ல, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். முறைக்காத,
சர்வீஸ் போற அன்னைக்கு நீ லிஃப்ட் கேட்குற மாதிரி வெளியில கேட்க வேண்டியதா? டேய் இந்த என்னடா சாவியை தர்ற? உன் கார் வர வரைக்கும் என் காரை யூஸ் பண்ணிக்க. வாங்கிக்க. எனக்கு கார் வரணும்னா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படிலாம் முடியாது. 50 லட்சம் நெட்டா வேணும். சரி, அந்த அம்மா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் மேட்டரை பத்தி விசாரிச்சியா? விசாரிச்சேன். அது ஆம்பளைங்க பண்ற வேலை கிடையாது, பொம்பளை பண்ற வேலை. பொம்பளை பண்ற வேலைன்னா காவியா பண்ண போறா. நமக்கு 50 லட்சம் கிடைக்கணும். என்ன காவியா? ஆமா, இவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் ஜமால் சார். அந்த அம்மா செல் ட்ரீட்மெண்ட் மூலமா தேடுறது பத்தி நமக்கு கிடைச்ச நியூஸ் ராங். ஒரிஜினல் விஷயம் அவங்க தேடுறது அவங்க தங்கச்சி. அப்படியா? ஆமா, அவங்க குடும்ப ஜோசியக்காரங்க ஒரு யாகத்தை பண்ணி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்களா. என்ன உண்மை? பரிமலா தேவிங்கிற அவங்க தங்கச்சி 22 வருஷத்துக்கு முன்னால காணாம போலையா. பின்ன சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. ஓஹோ. அவங்க செத்து போன ஆஸ்பத்திரியில பிறந்த ஒரு பொம்பளை குழந்தைக்குள்ள புகுந்து ரீபர்த் எடுத்திருக்காங்களாம் பரிமலா தேவி. டாக்டர் மூலமா பூர்வ ஜென்ம நினைவுகளை கிளற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பரிமலா தேவியை கண்டுபிடிக்க போறாங்களா. அப்படி கிடைப்பாங்களா சார்? கிடைச்சா 1 கோடி தருவாங்களா அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கு. ட்ரையல் நடக்குது. டாக்டர் என்ன சொல்றாரு? 50-50க்கு ஓகேங்கிறாரு. யாரையாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. வெரி குட், சூப்பர். என்ன சூப்பர்? ஒண்ணு நடிக்கணுமே. யார் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது? நான் எடுக்கிறேன். நிஜமாவா? ஆமா, இந்த டீல் முடிஞ்சதுன்னா இவர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. ஆமா காவியா, சால்வ் ஆயிடும். இதுல வேற என்ன ரிஸ்க் இருக்கு? வேற எதுவும் இருக்காது. நீங்க தான் அவங்க ரீபர்த் கேரக்டர்னு தெரிஞ்சதும் அவங்க எல்லாம் உங்க ரிலேஷன் மாதிரி வருவாங்க போவாங்க. அவ்வளவுதானே? இத நாம மேனேஜ் பண்ணிக்கலாங்க. என்ன சொல்றீங்க? ஓகே, ஓ இஷ்டம். காவியா, நீ இப்போ உன்னோட எத்தனாவது வயசுல இருக்க? 22வது வயசுல இருக்கேன். உன்னோட உள் மனசுல இப்ப என்னெல்லாம் தோணுதுன்னு நான் சொல்றேன். சரியான்னு நீ சொல்றியா? உன் கணவருக்கு இருக்க கடன் பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்றது? இதான் உன் உள் மனசுல இருக்கிற பிரச்சனை. கரெக்டா? இப்ப நீ உன் உள் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? என் மனசுல இருக்கிற இதெல்லாம் எப்படி சொல்றாரு? கரெக்டா? இப்ப நீ தூங்க போற. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற. காவியா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. உன்னோட தூக்கத்துக்குள்ள நீ ஜென்ம ஜென்மத்துக்கான பிரயாணம் போக போற. நீ தூங்க போற. காவியா. டாக்டர், என்ன? காவியா ஏன் பேச மாட்டேங்கிறான்னு பாருங்க டாக்டர். ஒன்னும் ஆகல, பயப்படாதீங்க. பிரீத்திங் இருக்கா டாக்டர்? ஷீ இஸ் ஃபைன், பயப்படாதீங்க. ராகினிக்கான மாதிரி ஆயிட போகுது டாக்டர். ராகினிக்கு ஹை பிபி இருந்திருக்கு. அவ நமக்கு சொல்லல. டேப்லெட் போட்டு வந்திருக்கா. நம்ம செக் பண்ணும்போது நார்மலா இருந்ததுனால நாம ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம். பாதியில டேப்லெட்டோட பவர் கம்மியானதும் ரத்தம் மூளைக்கு அடிச்சிருச்சு. இவங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் பக்காவா செக் பண்ணிட்டேன். நீங்க பயப்படாதீங்க. காவியா, இப்போதைக்கு உன் வயசு 10. 10 வயசுல உனக்கு என்ன பிடிக்கும்? எங்க ஊரு மரத்தடி விநாயகரை ரொம்ப பிடிக்கும். வேற? கமர்கட்டு பிடிக்கும்.
சரி, இப்போதைக்கு உனக்கு வயசு 5. உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது? நான் எங்க அண்ணன் கூட சினிமாவுக்கு போனேன். என்ன சினிமா பார்த்த? எங்க ஊர் டூரிங் டாக்கீஸ்ல ஆசைங்கிற படம் பார்த்தேன். சரி, இப்போதைக்கு உன் வயசு 10 மாச குழந்தை. இன்னும் போற. உன் பிரயாணம் இப்போ போன ஜென்மத்தை நோக்கி போகுது. போறியா? போய்கிட்டே இருக்கியா? போறியா? போன ஜென்மத்துக்கு போயிட்டியா? டாக்டர், நீங்க சும்மா இருங்க மிஸ்டர் வெங்கட். பெண்ணு திரண்டு வர நேரத்துல தாடியை உடைக்க போறீங்க. நீங்க கேளுங்க டாக்டர். காவியா, போன ஜென்மத்துக்கு போயிட்டியா? அவளுக்கு ஆன மாதிரி இவளுக்கு ஆயிட போகுது டாக்டர். ஆனா ஆயிட்டு போகுது. இவ சாவுக்கும் சேர்த்து தானே நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். சும்மா இருங்க. ஏன் சாவுக்கும் சேர்த்தா? என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுது? நீங்க கேளுங்க டாக்டர். கேட்குறேங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன காவியா, போன ஜென்மத்துக்கு போயிட்டியா? ம், இப்போ உன் பேர் என்ன? இப்போ உன் பேர் என்ன? என் பேரு பரிமளா தேவி. பரிமளா, பரிமளா, நான் நான் அக்கா பேசுறேன். தெரியுதா? என்ன? பரிமளா, நம்ம வீட்டு நகைகள், தாத்தாவோட உயில் பத்திரம், இது எல்லாத்தையும் நீ சாகிறதுக்கு முன்னாடி மறைச்சு வச்சிட்டல்ல? ஆமா, நீ என் ஆசையை நிறைவேற்றல. தப்பு தாண்டி. நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த பெட்டிய எங்க வச்சிருக்க? நம்ம பழைய ராம்நகர் வீட்ல. ராம்நகர் வீட்லயா? ஆமா. ராம்நகர் வீட்ல எங்க வச்சிருக்க? சொல்லுமா, சொல்லு பரிமளா, சொல்லு பரிமளா. என்னாச்சு? டாக்டர், பரிமளா, 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 பரிமளா. டாக்டர், கொஞ்சம் கேளுங்க டாக்டர். கொஞ்சம் அமைதியா இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு விசாரிப்போம். பரிமளா, பரிமளா. என்ன மேடம் பரிமளா பரிமளாங்கிறீங்க? என் பேரு காவியா. ஜமால், நான் பேசினபடி என் தங்கச்சியோட பூர்வ ஜென்மமான காவியாவை என்கிட்ட தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கான பரிசு பணம் 1 கோடி ரூபாய். இந்த ஆ.
மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன். தைரியமா போலாம். தேங்க்யூ மேடம். என் தங்கச்சியை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்ததுக்கு என்னால ஆன ஒரு சின்ன கிஃப்ட் 50 லட்சம் ரூபாய். இந்த ம். அது அவருக்கு இல்ல ஜமால், ஆ, பின்ன உனக்காக வச்சிருக்கிற செக்கு தான். எனக்கா? ஆமா, ஆ, எனக்கு எதுக்கு மேடம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு? இருக்கட்டும் ஜமால். நீ வேலையில சேரும்போது என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டு தொட்டியில மாடு வெட்டுற வேலை செய்யறேன். மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. வேற ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடும் போதுதான் உங்க ஜமீன்ல மேனேஜர் வேலை இருக்குன்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். அதுதான் வந்தேன்னு சொன்னேன். சரியா? ஆமா மேடம். உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருந்ததால தான் நீ யாரு என்னன்னு கூட கேட்காம நான் உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டேன். நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட சின்சியரா இருக்கேன் மேடம். அந்த சின்சியாரிட்டிக்கு தான் இந்த செக். எனக்காக நீ கொலை செய்யற அளவுக்கு இறங்கியிருக்க. கரெக்டா? ஆ, ஆமா மேடம். ஆனா உண்மையை சொல்லு, என்னைக்காவது நான் ஏன் வாயால யாரையாவது கொல்ல சொல்லியிருக்கேனா? இல்ல மேடம். நீயா கொலை பண்ணிட்டேன்னு சொன்னதுனாலதான் பாடியை டிஸ்போஸ் பண்ண, இல்லைன்னா ஜமீன் மானம் போயிடும்னு சொன்னேன். கரெக்டா? ஆமா மேடம். இனிமே கோபப்படாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க. அதுக்கு இந்த பணம் உபயோகப்படும். சரியா? ஆ, சரிங்க மேடம். காவ்யா, மேடம், உனக்குள்ள என் தங்கச்சியோட அம்சம் இருக்கு. நீ என் கூட தங்கிடுறியா? என் வீட்டுக்காரரோட இஷ்டம்தான் ஏன் இஷ்டம் மேடம். என்ன சொல்றீங்க வெங்கட் சார்? அவ உங்க கூடவே இருக்கட்டும் மேடம். டாக்டர் சார், இன்னொரு 4-5 வாட்டி முயற்சி பண்ணா அந்த உயில் நகைப்பட்டி விஷயம் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட முடியுமா டாக்டர்? ட்ரை பண்றேன். காவியா, உன்னை இந்த ஜமீனோட வாரிசா பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு காவியா. இங்கே இருந்துறியா? ம், இருக்கேன். அப்போ நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அந்த ராம்நகர் வீட்ல பெட்டியை தேட வேண்டாமா மேடம்? அவ்வளோ பெரிய வீட்ல எங்க இருக்குன்னு தெரியாம எப்படி தேடுறது? அதனால நான் கூப்பிடுறப்ப வாங்க. ஓகே மேடம். அப்போ நாங்க வரோம் மேடம். ஓகே. ஆ, ஜமால், மேடம். ஒரு நிமிஷம். இந்தா உன் பென். தேங்க்ஸ் மேடம். போலாம். காவியா, பாய். குட் பை. ம். அவங்கள தண்டிப்பீங்கன்னு நினைச்சேன் மேடம். மேடம், நான் கூட நீங்க அவங்க 2 பேரையும் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பீங்கன்னு நினைச்சேன். அவங்க 2 பேருமே தப்பானவங்க மேடம். அந்த விஷயத்தை பத்தி நேத்து தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசுனாங்க? ஆக்சுவலி ஜமாலை நான் தான் மேடம் கிட்ட அனுப்பிச்சேன். இந்த ஜமீனோட மொத்த சொத்தையும் கொள்ள அடிக்கிறது தான் என்னோட ஐடியா. அதுக்காக ஜமால் மூலமா நான் தான் இந்த பூர்வ ஜென்ம நினைவுகள் டிராமாவை கிரியேட் பண்ணேன்னு சொல்லி என்ன கோஆபரேட் பண்ண சொன்னா அந்த வெங்கட். கோஆபரேட் பண்ணா என்ன தருவானா? மொத்த சொத்துகளும் கைக்கு வந்ததும் எனக்கு 25% தருவானா. இந்த காவியா கூட அவங்க கூட கூட்டுன்னு நான் நினைச்சிட்டேன். இவ பாவம், அப்பாவி. இவளுக்கு எதுவுமே தெரியாது. அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வேற ஏதேதோ கதையை சொல்லி குழப்பிதான் ஒத்துக்க வச்சாரு. இவங்க சாவுக்கும் சேர்த்து தான் பேசியிருக்கோன்னு மேடம் சொன்னதும் தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் அவருக்கு தெரியாம
மேடம் கிட்ட சொல்லிட்டேன். பாவம் அவங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அவங்க பாவமா? ஆமா டாக்டர் சார், என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் நான் எப்பவோ அரசாங்கத்துக்கு எழுதி வச்சிட்டேன். பாவம், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அரசாங்கத்துக்கு எழுதி வச்சிங்களா? ஆமா, என் காலத்துக்கு அப்புறம் என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துரும். அப்புறம் எதுக்கு இவங்க உங்க தங்கச்சி மறுபிறப்பு டிராமா ஆடும்போது அந்த உயிலுக்கும் நகைக்கும் அப்படி பறந்தீங்க? அவளுக்குதான் என்னால அவ நினைச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் அவ ஆத்மாவோட பேசி அந்த மறைச்சு வைக்கப்பட்ட பெட்டி கிடைச்சதுன்னா அந்த பணத்துல காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஏழை பொண்ணுங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். எது எப்படினாலும் அவங்கள எப்படி மேடம் தண்டிக்காம விடலாம்? யார் சொன்னது அவங்கள தண்டிக்கலன்னு? என்ன மேடம் சொல்றீங்க? அவங்கள தண்டிச்சாச்சு. எப்படி? சொல்றேன். அதுக்கு உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்ன மேடம் அது? இன்னைக்கு அவங்களுக்கு செக் கொடுத்தப்ப நாம பேசணும் இல்லையா? ஆமா. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. புரியல. இன்னைக்கு உங்க எதிரில் அவங்களுக்கு நான் செக் கொடுக்கல. நாம யாரும் அவங்கள மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க போய் சொன்னா அவங்க 2 பேருக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். நல்லதுக்காக சொல்ற பொய் 100 உண்மைக்கு சமம். நான் சொல்றேன். தப்பு செஞ்சவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு பொய் சொல்ல நான் ரெடி. தேங்க்யூ. டிசிபி சார், சொல்லுங்க மேடம். நான் மகாதேவி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த 2 பேருக்கும் 1,50,00,000ன்னு 2 செக் கொடுத்துருக்கேன். அந்த 2 செக்லயும் நானே என் கையால வேற ஆள் மாதிரி ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அதுவும் ஜமாலோட பேனால தான் போட்டு கொடுத்துருக்கேன். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த செக் புக் போன மாசம் 18ஆம் தேதி காணாம போனதா ஒரு கம்ப்ளைண்ட் பழைய பேப்பர்ல பழைய டேட் போட்டு கொடுத்தாச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரோட வண்டவாளங்க வெளியே வந்துரும். செஞ்சிடுறீங்களா? கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார்.